பூனைக்கு மீச முளைச்சா புளி ஆயிராதுடி. உடம்பு தேறி எந்திரிச்சு வா, உன்னை மந்திரிச்சு வைக்க வேண்டிய இடத்துல வைக்கிறேன். ஏயா இப்படி ஒரு கேவலமான பொண்ணை பெத்துட்டு என்ன ஆள பிடிக்கிறியா? மேடம், அப்பாவை எதுவும் சொல்லாதீங்க. அவருக்கு இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. எல்லாத்துக்கும் நீதான் காரணமா? உன்னை சொல்லிக்கிட்டே இருக்க, திரும்ப திரும்ப அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆமாயா, தப்பு பண்ணா அடிக்கத்தான் செய்வேன். சொல்லு, எதுக்குடி என் பையனை ஹாஸ்பிடலுக்கு வர வச்ச? சொல்லு. உன்னை என் மூஞ்சில முழிக்க கூடாதுன்னு சொன்னேன்ல. ஏன் மூஞ்சில மட்டும் இல்ல, என் வம்சத்துல யார் மூஞ்சிலையும் முழிக்க கூடாது. நீ என்னடானா ஏன் புள்ள கூட பழக்கம் வச்சிருக்க? அம்மா, நம்ம சம்பந்தம் பண்ண போறவங்க கொஞ்சம் வார்த்தை அளவோட பேசுங்க. இத பார், நீ எல்லாம் ஒரு மனுஷன்னு நான் எப்பவுமே உன்னை மதிச்சதே இல்ல. நான் ஆசைப்பட்டது அஞ்சலி என் வீட்டுக்கு மருமகளா வரணுங்கிறதான். அவளுக்காக தான் இந்த வீடு, காரு எல்லாமே. அதுல ஒட்டிக்கிட்டு கிடக்குற ஆளுங்க நீங்கெல்லாம். உங்களை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல. அம்மா, அந்த வகையில நானும் ஒரு சம்மதிதாம்மா. மரியாதை குறைவாலாம் பேசாதீங்க. வார்த்தையை விட்டுட்டா அப்புறம் அள்ள முடியாது. யோ, என்ன பொறுத்த வரைக்கும் நீ இதோ நிக்குதே இந்த ஜென்மத்தோட அப்ப, அவ்வளவுதான். உனக்கும் என் குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ஏமா இப்படி எல்லாம்? ஏய், நீ எதுவும் பேசாத. என் தகுதிக்கு எட்டாத பள்ளத்துல இருக்க நீ. அதுவும் எனக்கு சமமா பேசுறதுக்கு உனக்கு தகுதியே கிடையாது. பாக்கியலட்சுமி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க வீட்ல எல்லாரும்? அன்னைக்கே இவளை அடிச்சு வீட்டை விட்டு துரத்துங்கன்னு சொன்னல. குறுக்க வந்தா இந்த ஆளையும் துரத்திடுங்கன்னு சொன்னல. இல்லம்மா, அன்னைக்கே துரத்தி விட்டோம். அப்பொன்னு பார்த்து இவ அழுது நடிச்சு எங்களை கரைச்சு இந்த வீட்ல ஒட்டிக்கிட்டாத. அஞ்சலி கல்யாணம் வரைக்கும் இருந்துக்கிறேன், அதுக்கப்புறம் எனக்கான ஒரு இடத்த பார்த்து நான் போயிடுறேன்னு சொன்னா. ஓஹோ, கல்யாணத்தை நெருக்கமா வச்சுக்கிட்டு இப்படி ஒரு கண்ணீரை சுமக்கணுமான்னு விட்டுட்டோம் அத்தை. ஆனா இந்த கண்ணம்மா இப்படி ஒரு குறுக்கு சால் ஓட்டுவான்னு நாங்க எதிர்பார்க்கல. எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிட்டே இருக்கீங்க. நான் சொல்றதை செய்யாதீங்க. இவளை பார்த்தாலே எனக்கு பிடிக்கலன்னு சொன்னேன்ல. மறுபடியும் மறுபடியும் இவ மூஞ்ச பார்க்க அப்படியே சீ.
இந்த கல்யாண நேரத்துல சித்தி கொடுமா அது இதுன்னு ஊர் வாயில விழ வேணாம்னு அது அஞ்சலி வாழ்க்கைக்கு நல்லது இல்லைன்னு பார்த்தேன். மேடம், நடந்தது என்னன்னு கொஞ்சம் பொறுமையா கேளுங்க மேடம். நீ பேசாத. உன் குரலையும் உன் பொண்ணு குரலையும் கேட்டா அப்படியே எனக்கு அப்படியே எரிச்சலா வருது. இன்னையோட என் புள்ளைய சந்திக்கிறத விட்டுருங்க. அதையும் மீறி நீங்க சந்திச்சீங்கன்னு எனக்கு தெரிஞ்சது, உங்க 2 பேரையும் நான் சுட்டு கொன்னுடுவேன். சுட்டு கொன்னுடுவேன் சொன்னா நான் நிஜமாவே சுட்டு கொன்னுடுவேன். நீங்க வாக்கு கொடுத்ததுனால இந்த இடியட் இங்க இருந்து தொலையட்டும். ஆனா அஞ்சலி கல்யாணம் முடிஞ்ச 5வது நிமிஷம் இவ இந்த வீட்டை விட்டு போயிடணும். அஞ்சலி கல்யாணத்துக்கு இவ வரக்கூடாது. அதையும் மீறி இவளை நீங்க இங்க வச்சிருந்தீங்கன்னா என் மருமகளை என் வீட்டுக்கு நான் கூட்டிட்டு போயிட்டு ஒட்டு மொத்தமா உங்க எல்லாரையும் இந்த வீட்டை விட்டு துரத்திடுவேன். ஜாக்கிரதை. நானும் உங்க மாமியால என்னமோ நினைச்சேன். சும்மா நல்லா கொடுத்தா கொடை. 2 பேருக்கும் முகத்துல ஒரு அருளும் இல்ல. பேய் அடிச்ச மாதிரி உட்காந்துருந்தாங்க. நான் உருகி உருகி காதலிக்கிற என்ன நீ ஏறெடுத்தும் பார்க்கல. ஆனா அவளை பார்க்க ஹாஸ்பிட்டல் வந்திருக்க. இதெல்லாம் என்ன பாரதி? அஞ்சலி, ஏய் அஞ்சலி, உங்ககிட்ட நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்க, நீ எதையோ யோசிச்சுட்டு இருக்க. கரெக்டா என்ன நடந்ததுன்னு சொல்ல. அவ உடம்பு சரியில்லாம படுத்திருந்தா. அப்பா அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனாரு. நீயும் அம்மாவும் அவங்கள ஃபாலோ பண்ணீங்க. அப்புறம் என்ன நடந்ததுன்னு கரெக்டா சொல்லு. எதுக்கு கேக்குற? இல்ல, பாரதி மாமா வந்தாருன்னு சொன்னீங்கல்ல, ஒருவேளை பாரதியை பார்க்க தான் இவ போனாலும் நினைச்சேன். அட நீ வேற. இவ என்ன அழகா இல்ல கலரா? ஒரு மனுஷன் நோங்கிறதுக்கும் ஒரு காரணம் வேண்டாமா? பாரதி தம்பி இருக்கிற அழக என்ன, அந்தஸ்து என்ன? அவர் ஏதோ வேலையா வந்திருப்பாரு. சொல்ல போனா பாரதி தம்பி வந்தத நாங்க தான் பார்த்தோமே தவிர இவ பார்க்கல. இவ வேற டாக்டர்கிட்ட பார்த்துட்டு திரும்பிட்டா. பாட்டி, பாரதிக்கு கனமாவை பிடிக்கத்தானே செய்யும். இல்லைன்னா அன்னைக்கு துரத்து விடுறப்ப தடுத்திருக்க மாட்டாருல்ல. அது ஒரு மனிதாபிமானம்னு வச்சுக்கலாம், அவ்வளவுதாண்டி. அவங்க ஒருத்தர் பாத்துக்கலன்னு நீ எப்படி சொல்ற? அதான் அந்த மாயாண்டி பைய சொன்னானே. மாயாண்டியா? மாயாண்டி அங்க எங்க வந்தான்? அவனை நாங்க தானே வர வச்சோம். இது வரைக்கும் உங்க அப்பனை தவிர மாப்பிள்ளைய பார்த்த ஒரே ஆளு மாயாண்டி மட்டும்தான். அதனால எப்படியும் இவ அவ்வளோ பெரிய ஆஸ்பத்திரிக்கு போறதா இருந்தா அங்க மாப்பிள்ளைய வர சொல்லாம இருக்க மாட்டான்னு நினைச்சேன். அதனால மாயாண்டிக்கு போனை போட்டு அங்க வர வச்சேன். ஆனா அவளுக்கு வைத்தியம் பாக்குறப்போ உங்க அப்பனை தவிர வேற யாரும் அங்க இல்லையா. மொத்தத்துல
குருவி உட்கார பணம்பழம் விழுந்த கதையா போச்சு. இவ வைத்தியம் பார்க்க அங்க போயிருக்கா. அந்த நேரம் பார்த்து பெரிய மாப்பிள்ளை அங்க வேற யாரையோ பார்க்க போயிருக்காரு. இத தெரிஞ்சுக்கிட்ட உன் மாமியா இருக்காரி இங்க வந்து கண்ணம்மாவுக்கு பொங்கல் வச்சுட்டு போயிட்டா. பாட்டி, நீ சொல்றது சரின்னு வச்சுக்குவோம். பாரதி மாமாவை பார்க்க போகலனா பாரதி மாமாவை பார்க்க போலன்னு தைரியமா சொல்லிருக்கலாம்ல. அதே அப்பாவும் கண்ணம்மாவும் செய்யல. என்னடி இது? உன் மாமியார் மாதிரி நீயும் சந்தேகப்படுறியா? உன் பெரியத்தான மயக்கி கைக்குள்ள போட்டுக்குவாளா? நடக்கிற கதையா இது? அதானே, ஏன் அழகுல இளமையில மயங்காத மனுஷன்ல அவரு. அவரா இவகிட்ட மயங்குவாரு? சுத்த நான்சென்ஸ். ஆனா அப்பா ஏன் அமைதியா இருந்தாரு? ஏய், என்னடி யோசிச்சுக்கிட்டே இருக்க? இல்ல, அப்பா ஏன் அமைதியா இருந்தாருன்னு யோசிக்கிறேன். கட் அண்ட் ரைட்டா நான் உங்க பையனை பார்க்கலமா, இந்த மாதிரி சத்தம் போடுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்கன்னு சொல்லிருக்கலாம்ல. அதை எப்படி சொல்லுவாரு? இந்த வீட்ல ஓசியில தங்கியிருக்கன்ற உணர்வு இருக்காது? ஆமா, அவளை இந்த வீட்டை விட்டு துரத்துறப்ப பாரதி வந்துதான் தடுத்தாருன்னு நான் சொல்ல வந்தப்போ நீ ஏன் என்ன சொல்ல விடாம தடுத்த? இல்ல பாட்டி, பாரதி மாமாவை பத்தி எதுவும் சொல்லிடக்கூடாதுன்னு தான். அவங்க பிள்ளைய பத்தி அவங்க கிட்டே சொல்றது அவ்வளவு நல்லதுக்கு இல்லல்ல. பழச்சுக்குவடி, பழச்சுக்குவ. நல்லா திருத்தமா யோசிக்கிற. அதெல்லாம் இருக்கட்டும். கனம மாயாண்டி கல்யாண விஷயம் என்னாச்சு? உங்க மாமனுக்கு தெரியாம கொஞ்சம் காசு எடுத்து வச்சிருக்கேன். நாளைக்கு மாயாண்டிக்கு வரதட்சணையா கொடுத்து தூக்கிட்டு போறாசான்னு சொல்லணும். ஆமாம்மா, என்ன இருந்தாலும் அவ நம்ம வீட்டு பொண்ணு. அவளுக்கான சீரை நாம தானே செய்யணும். அதனால தாராளமா மாயாண்டிக்கு பணம் கொடுங்க. அவன் தரமான சம்பவமா செய்யட்டும். நாம காதலிக்கிறதா சொல்லுவேன். முதல்ல பாரதி மாமா தான் அவரோட காதல சொன்னாருன்னு சொல்லுவேன். நம்புவாங்க பாரதி மாமா. ஏன்னா அன்னைக்கு உங்க வீட்டுல உங்களை நம்பல, என்னதான் நம்பினாங்க. ஏய் ப்ரோ, என்ன ப்ரோ டீப் சிந்தனைகள்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அஞ்சலிக்கு என்ன கொடுக்கறதுன்னு யோசிச்சு பார்த்தேன். ஒண்ணுமே ஐடியா வரல. அதான் கண்ணில் பட்டது, மனசுக்கு பிடிச்சது எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டேன். ஏய், எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லு. ஏய், என்னடா? டேய், நான் என்னடா கருத்து சொல்ல முடியும்? ஏய், என்னடா இப்படி சொல்லிட்ட? காதலாய் கசிந்துருகி என்னையே நினைச்சிட்டு இருக்கிற என் நிகழ்கால காதலி, வருங்கால மனைவி அஞ்சலிக்கு பரிசு வாங்கியிருக்க. அதுவும் முதல்ல கொடுக்க போற பரிசு. அது எப்படி இருக்குன்னு ஒரு கிராஸ் ஒப்பீனியன் கேட்டா சொல்ல மாட்டியா நீ? அகில், அன்பு பரிசுக்கு என்னைக்குமே ஆலோசனை கேட்கக்கூடாது. உன் காதலிக்கு நீ பரிசு வாங்கி தர போற. உனக்கு பிடிச்சதை வாங்கி கொடு. நீ என்ன வாங்கி கொடுத்தாலும் அதை அவ ஏத்துப்பா. அன்னைக்கு சொன்ன மாதிரி ஒரு பொறி உருண்டையா இருந்தா கூட அது பரிசு தான். புரியுதா? கரெக்ட் தான் பாரதி. இருந்தாலும் அவ ஒரு சிறப்பான மனுஷி, நல்ல காதலி. இந்த உலகத்திலேயே சிறந்த காதல் பரிசு என்னன்னு சொல்லு. டேய், அதெல்லாம் எனக்கு எப்படா தெரியும்? காதல் பரிசுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? தெரிஞ்சு வச்சுக்கணும் பாரதி. நீயும் ஒரு பொண்ணை லவ் பண்றல. ஓகே, இப்ப சொல்றேன், கேட்டு தெரிஞ்சுக்க. இந்த உலகத்திலேயே சிறந்த காதல் பரிசு தாஜ்மஹால். சொல்றது கேளு பாரதி. என் அஞ்சலி அதை விட ஒரு சிறந்த பரிச அவ பர்த்டே அன்னைக்கு எனக்கு தரேன்னு சொல்லியிருக்கா. அது என்னன்னு சொன்னாலா? நான் எவ்வளவோ கேட்டு பார்த்துட்டேன், சொல்லவே மாட்டேன்றா. அது அவ சொன்னாலும் நீ தாங்க மாட்ட. என்ன இப்பெல்லாம் அஞ்சலி என் மேல வச்சிருக்க காதல நான் ரொம்பவே ஃபீல் பண்றேன். இட்ஸ் அமேசிங். தான் பிறந்த நாளைக்கு தன் காதலன் என்ன கிஃப்ட் தருவான்னு எதிர்பார்க்கிற பெண்கள் இருக்கிற இந்த காலத்துல காதலனுக்கு கிஃப்ட் தர்றது பெரிய விஷயம் இல்ல. ஆனா உண்மையிலே இதுக்கெல்லாம் உனக்கும் அம்மாவுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். ஏன் தெரியுமா?
நீ நம்புவியான்னு தெரியல, என் லைஃப்ல வந்த ஃபர்ஸ்ட் லவ் இதுதான். அஞ்சலிக்கும் அப்படிதான் பாரதி. அஞ்சலியோட ஃபர்ஸ்ட் லவ்வே நான் தான். முதல் காதலியோட வாழ்க்கை கடைசி வரைக்கும் அமைகிறது எவ்வளோ சந்தோஷமான விஷயம். அதனால தான் உனக்கும் அம்மாவுக்கும் நன்றி சொல்றேன். ஏய் பாரதி, நான் மட்டும் பேசிட்டு இருக்கேன், எதுவுமே சொல்லாம இருக்க? எதுவும் சொல்ல தோணலடா. எனக்கும் அஞ்சலிக்கும் கல்யாணம் ஆகி பிறக்கிற முதல் குழந்தைக்கு பாரதின்னு தான் பேர் வைப்பேன். அந்த பேரு என் காதலுக்கான நன்றியை காலம் ஃபுல்லா சொல்லிக்கிட்டே இருக்கும். பைத்தியக்காரா, அஞ்சலி அவ காதலுக்கு பேரே பாரதின்னு தாண்டா வச்சிருக்கா. கல்யாணம் பேசின நாள்ல இருந்தே என் மனசு அவளை சுத்தி தானே வருது. ஒவ்வொரு நாளும் அவ்வளவு லென்த்தா இருக்கு. இந்த காதலை எல்லாம் யாருக்கிட்ட சொல்றதுன்னு தெரியல. நீ அண்ணனா இருந்தாலும் எப்பவும் என் ஃப்ரெண்டு மாதிரி. அதனாலதான் எல்லாத்தையும் உன்கிட்ட ஷேர் பண்றேன். அகில், எதுலையுமே எக்ஸைட்மெண்ட் ரொம்ப தப்புடா. சில விஷயங்கள்லாம் மாற்றவே முடியாது. பணக்காரனா இருந்தாலும் ஏழையா இருந்தாலும், வேலை இருக்கிறவனா இருந்தாலும் இல்லாதவனா இருந்தாலும், எல்லாருக்கும் ஒரு நாளைக்கு வெறும் 24 மணி நேரம் தான். அதை நீ என்ன விலை கொடுத்து வாங்கியும் அதிகப்படுத்தலாம் முடியாதுடா. சில நிஜங்கள் மாறாது. கையில் கிடைக்கிற வரைக்கும் எதுவுமே நிச்சயம் இல்லை. அதனால எதுவாக இருந்தாலும் கையில் கிடைச்சதுக்கப்புறம் கொண்டாடு. அது வரைக்கும் அமைதியார், எக்ஸைட் ஆகாது. ஃப்ராங்க்குங்கிறதே ஒரு ஃபேக்குடா. இங்க யாரும் யாரோடையும் வெளிப்படையா இருக்க மாட்டாங்க. யா, மனசுங்கிறது ஒரு கடல். அதுக்குள்ள என்ன இருக்குன்றத கண்டுபிடிக்கிற சக்தி நமக்கு இல்ல. இயல்பர்ரா, கையில கிடைக்கிற சந்தோஷத்தை அனுபவிச்சுக்கோ. பாரதி, எனக்கு ஒண்ணு மட்டும் நல்லா புரியுது. உனக்கு அஞ்சலி மேல உனக்கு இன்னும் கோவம் தீரல. கொஞ்சம் பொறுமையாரு. கல்யாணத்துக்கு அப்புறம் ஆசீர்வாதத்துக்கு ஒரு முறை, மன்னிப்பு கேட்க ஒரு முறை, 2 முறை அஞ்சலியை உங்ககிட்ட காலில் விழ சொல்றேன். எப்பா சாமி, இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தா நீ என் காதலையே கழிச்சிடுவ. அந்த லவ் அபார்ஷனுக்கு நான் தயாரா கிடையாது டாக்டர். பாய். உன் காதலை உணரல அகில். அவளுக்குள்ள இருக்க காதலை என்னால உன்கிட்ட சொல்ல முடியல. இதாண்டா இங்க இருக்க சிக்கல். விருப்பமே இல்லாத அஞ்சலியா அகிலனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு இது எங்க போய் முடியும்? ஒருவேளை கல்யாணத்துக்கு அப்புறம் இல்லடா நான் உன் அண்ணனை தான் விரும்புறேன் அப்படின்னு அஞ்சலி அகில்கிட்ட சொல்லிட்டா, அகில என்ன ஆவான்? அவன் நம்மகிட்ட எப்படி பிஹேவ் பண்ணுவான்? சொல்லுங்க மாமா. தம்பி, இப்ப நான் பேசலாமா? சொல்லுங்க மாமா. கொஞ்சம் அவசரம், தான் இந்த நேரத்துக்கு ஃபோன் பண்றேன். சொல்லுங்க மாமா, நான் தனியா தான் இருக்கேன். ஏதா பிரச்சனையா? மாமா என்னாச்சு? மாமா தம்பி, அம்மா இங்க வந்திருந்தாங்க தம்பி. அம்மா எதுக்கு அங்க வந்தாங்க? அவங்களுக்கு நீங்க ஆஸ்பத்திரிக்கு வந்து உதவுனதெல்லாம் தெரிஞ்சு போச்சு தம்பி. என்ன மாமா சொல்றீங்க? நிஜமாவா? ஆமா தம்பி, ரொம்ப தப்பா பேசிட்டாங்க தம்பி. அதெல்லாம் எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க மாமா. இல்ல தம்பி, சொல்லவே கூசுற மாதிரி வார்த்தைகள், அதான் மனசே ஆற மாட்டேங்குது தம்பி. இப்படி ஒரு புள்ளைய வச்சுக்கிட்டு ஆள் பிடிக்கிறியான்னு கேக்குறாங்க தம்பி. மாமா அழாதீங்க மாமா. சாரி மாமா, அவங்களுக்கா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அவங்க நேச்சரே அப்படிதான் மாமா. இல்ல தம்பி, நம்ம எதிர்பார்க்கிறது ஒரு அமைதியான வாழ்க்கைய,
அந்த கண்ணம்மா வாழணுங்கிறதுக்காகத்தான். அதுக்காக இப்படி எல்லாம் மானம் கேட்டு போய் மாமா, நான் சொல்றது கொஞ்சம் தெளிவா கேளுங்க. இப்ப நம்ம காரியம் தான் முக்கியம். இப்ப நம்ம அதுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ணவே கூடாது. நம்மளை எந்த விதத்திலையுமே எக்ஸ்போஸ் பண்ணிடக்கூடாது. கொஞ்சம் பொறுமையா இருங்க மாமா. நான் எதுவும் பேசல தம்பி, மனசுக்குள்ள அழுத. இப்ப மனசு பொறுக்க முடியாம தான் உங்ககிட்ட சொல்லி அழுதுகிட்டு இருக்கேன். ஒண்ணு பண்ணலாம் மாமா, நம்ம எதுவுமே யோசிக்க வேணாம். முதல்ல கல்யாணத்துக்கான ஏற்பாடு எல்லாத்தையும் பண்ணுங்க.